தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல மிக முக்கியமான கட்சிகள்ல ஒண்ணு பாமக. இந்த பாமகல கடந்த சில மாதங்களா நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு வருது. அப்பா மகன் அன்புமணி ராமதாஸ் இவங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு அது ரொம்ப கோர்ட் லெவல்லலாம் போயிடுச்சுங்க. கட்சியோட தலைவர் அன்புமணி கிடையாது, இனிமே நான் தான் கட்சி, நான் தான் எல்லாமே, நான் முடிவு பண்றவங்க தான் கட்சி பொறுப்புல இருக்கணும், நான் முடிவு பண்றவங்க தான் தேர்தலில் சந்திக்கணும், நான் முடிவு பண்ற கூட்டணி தான் தேர்தலில் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் புடிவாதமா இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தோம்னா அன்புமணி அவர்கள் என்ன பண்றாருன்னா, அவர் ஏதோ ஆத்திரத்துல உளர்றாருங்க. நான் தான் இளைஞர்களோட வழிகாட்டி, நான் தான் அடுத்த பாமகவோட தலைவர், இப்போ நான் தான் தலைவர், எனக்கு அப்புறம் யாருமே கிடையாது, பாமக கட்சி எனக்கு சாதகமா தான் இருக்கு, தேர்தல் ஆணையமே ஒத்துக்குது, பாமக தலைமை அலுவலகம் சென்னையில தான் இருக்கு, தைலாபுரத்துல இல்லைன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் யார் யாரெல்லாம் நீக்கினாரோ அன்புமணி அவர்கள் அவங்க எல்லாரையுமே கட்சியில சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அன்புமணி என்ன பண்ணாலும் ராமதாஸ் அவர்கள் ஏதாவது ஒரு கேஸ் போட்டு இல்ல புகார் கடிதம் கொடுத்தோ அதை முடக்க பாக்குறாரு. ஆனா எல்லாத்துலயுமே அன்புமணி வின் பண்ணிக்கிட்டு அவர் மேல மேல போய்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் ராமதாஸ் அவர்கள் இருக்காரு. என்ன இது, நம்ம எது பண்ணாலும் நமக்கே சாதகமா இல்லாம இருக்கு, எல்லாமே அன்புமணிக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரீசெண்டா இப்போ ஒரு பொதுக்குழு கூட்டத்தை வேற கூட்டினாரு அன்புமணி. அதுக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டக்கூடாது, அன்புமணி தலைவரே கிடையாது, அவர் எப்படி கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல வழக்கு போச்சு. அந்த வழக்கம் அன்புமணிக்கு சாதகமா தான் வந்துச்சு. அவரும் வெற்றிகரமா அந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடிச்சாரு. அது மட்டும் இல்லாம பாமகவுடைய தலைவர் பதவி முடிகிற காலத்துல இன்னும் 1 வருஷத்துக்கு அன்புமணி தான் தலைவரா செயல்படுவார் அப்படின்னு அந்த கூட்டத்துல தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. அந்த கூட்டத்துல அன்புமணி அவர்கள் நிறைய பேசினாரு. எனக்கு இந்த பதவி, இந்த பொறுப்பு இதெல்லாம் எதுலையுமே அந்த அளவுக்கு பெருசா ஈடுபாடு இல்லைங்க, ஏதோ நீங்க கொடுக்கறதுனால நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான், மற்றபடி பொறுப்பெல்லாம் என்னங்க பொறுப்பு, கட்சியில நான் சாதாரண தொண்டனா கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப எதுக்குங்கண்ணே இந்த பொதுக்குழு கூட்டம், ஐயா கூட ஒத்துமையா போலாமே அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களை நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்கள் பூம்புகார்ல ஒரு மகளிர் மாநாட்டையும் நடத்தி முடிச்சாரு. அந்த மாநாட்டுல பெருசா ராமதாஸ் அவர்கள் சோபிக்கலைங்க. இங்க போவாத, ஏய் பொறுமையா கேளு, எதுக்கு இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினாரு தவிர பெருசா வேற எதுவுமே அரசியல் ரீதியாவோ இல்ல கட்சி ரீதியாவோ எதுவும் பேசல. இதனாலேயே கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் நம்ம ராமதாஸ் பக்கம் நிக்கிறதா இல்ல அன்புமணி தரப்பு பக்கம் நிக்கிறதா, பாமக ராமதாஸ் கிட்ட இருக்கா இல்ல அன்புமணி கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. 2026 தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில கூட்டணி யாரு கூட பாமக கூட்டணி வைக்கும் அப்படின்ற நிறைய கேள்வி எழுந்திருக்கு. கூட்டணி குறித்து நம்ம இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அரசியல் வட்டாரங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் வச்சு நம்ம பார்த்தோம்னா ராமதாஸ் தரப்பு திமுகவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அன்புமணி தரப்பு என்ன சொல்லுதுன்னா, திமுகவால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல, 10.5% இடஒதுக்கீடு தந்ததும் அதிமுக தான், நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகள் வாங்க முடிஞ்சது பிஜேபியோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி வச்சனாலதான், அதனால நம்ம பிஜேபி அதிமுக கூட்டணி தான், என்டிஏ கூட்டணி தான் இருக்கணும், அப்போதான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுட்டு வராங்க. ராமதாஸ் அவர்கள் ஆத்திரத்துல எது வேணா சொல்லுவாரு, ஆனா கட்சி என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் பாமகவுடைய தலைவர், அதனால நான் சொல்றதுதான் தேர்தலில் யாரு கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்றது நான் சொல்றதுதான் அப்படின்னும் பேசப்பட்டு வருது. இந்த நிலையில அன்புமணி ஒரு பொதுக்குழுவை கூட்டினாருன்னா ஐயா அவர்களும் ஒரு பொதுக்குழுவை கூட்டணும் இல்லையா, அதனால வர 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் தரப்பு முடிவெடுத்திருக்காங்க. நான் நடத்துற பொதுக்குழு கூட்டம் தான் செல்லும், அன்புமணி நடத்தின பொதுக்குழு கூட்டம் செல்லாது, ஏன்னா அன்புமணி தலைவராகவே இல்லை, அவர் பதவிகள்லாம் முடிஞ்சிருச்சு, ஐயா எங்கேயா இருக்கீங்க, அவங்க எல்லாம் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி அடுத்த 1 வருஷத்துக்கு நான் தான் தலைவர் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க, நம்ம இன்னும் எங்கெங்கய்யா இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு வராங்க.
அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 2-3 நாள்ல அன்புமணி அவர்கள் டெல்லி போறதாகவும் ஒரு தகவல் வெளியாகிட்டு வருது. இந்த நிலையில திமுகவோட நெருக்கமா செயல்படும் ஜி.கே. மணி அவர்கள் எப்படியாவது பாமக இந்த தேர்தல்ல திமுகவுடைய கூட்டணி வச்சிடணும், கூட்டணி வச்சாதான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வந்ததாகவும், அத அன்புமணி இப்ப வச்சோம்னா சீட்டு கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க, அதனால வேணாங்க, தேர்தல் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும், இதுவே கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனையா உருவாக காரணமா இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிட்டு வந்துச்சு. இதனாலதான் ஜி.கே. மணி உட்பட நிறைய பேரு அன்புமணி ராமதாஸ் மேல கடும் ஒரு அதிருப்தியில இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு வருது. இந்த நிலையில அன்புமணி நடத்தின பொதுக்குழு கூட்டம் செல்லாது அப்படின்னு ராமதாஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையில பாமக வழக்கறிஞர் பாலு என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்புமணி நடத்தின பொதுக்கூட்டம் தான் 100% செல்லும், அது மட்டும் இல்லாம அன்புமணி ராமதாஸ் கட்டுப்பாட்டுல தான் பாமகவும் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லியிருக்காருங்க. இதுக்கப்புறம் தான் பாமக யார் தலைமையில இருக்கு, யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, தேர்தல்ல திமுகவோட கூட்டணியா இல்ல பிஜேபியோட கூட்டணியா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.